வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், ஒரு விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்களை முதல் 2 நாட்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது பொருளாதார ரீதியில் வந்து ஒரு பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான முயற்சிகள் இருப்பீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் முயற்சிகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எமோஷன் ஆகிறதுக்கான ஃபீல் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன 2இல் இருக்கும்போது அது கேதுவோடு இருக்கும்போது நிலபுலன்கள் சொத்துக்களால் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாரிடம் பேசும்போது பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 5ஆம் அதிபதி 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 11இல் இருக்கும்போது குழந்தைகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா. தொழில் ரீதியான விஷயங்களும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 7 8ஆம் அதிபதியான சனி, ஸோ 7 8ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது தந்தையால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆவீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பொறுமையை கையாளுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஏன்னா வந்து ஒரு மனக்கசப்புகள் அப்பாப்பா உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே புதனுடைய சாரத்திலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தங்கள். சூரியன் வந்து 2ஆம் அதிபதி ராசியில இருக்கும்போது குடும்பத்திற்காக ஏதாவது பெருசாக பண்ணணும், பெரிய லெவலில் வந்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கடக லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தங்கள். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் வாரத்தின் அதாவது புதன்கிழமைக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா வரவுகளும் வராதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள். தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், வேலையில் இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து நோயில் வந்து விடுபட்டு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தங்கள். ராகு வந்து 8இல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நியர்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா 6 9ஆம் அதிபதி. இப்போ வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் முட்டி வலி கால் வலிலாம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வெளிநாட்டில் வேலையில் இருக்கவங்களும் கொஞ்சம் மனக்கசப்புகள் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கடக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து 7 8ஆம் அதிபதி 9இல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கும் ஒரு தேவையில்லாத டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள், கணவன் மனைவிக்கு சின்ன மனக்கசப்புகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கடக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்தால் 3 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய முயற்சிகள் எடுப்பீங்க, பெருசாக வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதுக்கு முயற்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் பலன்கள் ஸ்லோவாக நடக்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக வந்து கேது தேசம். கேது வந்து 2இல் சுக்கிரனோடு இருக்கும்போது பெரிய லாபங்கள், புதிய சொத்துக்கள் வாங்கல வந்து சின்னதாக ஒரு இடையூறோ ஒரு கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை அந்த பிரார்த்தனை மட்டும் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இறைவன் நம்மகிட்ட வர வர எல்லாமே சிறப்பாக வருவாங்க. சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கிறமான விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற ஃபீலும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்கான அலைச்சல்கள், கொஞ்சம் பெரிய வருமானத்துக்கான முயற்சிகள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களுக்கு 3 மற்றும்
10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ராசியிலே கேதுவோட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கும், அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயம் ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்தும். குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பா சம்பந்தமான உறவுகளுக்காக கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயத்துக்காக ஒரு மன உளைச்சல் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சு என்ன இதுங்கிறது முக்கியமாக அமைதியாக இருந்து டிசைட் பண்ணுங்கள். அவசரத்தில் எந்த விஷயம் வந்து டெசிஷன் எடுக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக வராது. ஏன்னா நீங்கள் எமோஷன் எடுக்கிற டெசிஷன் எதுவும் கரெக்டாக வராங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும். புதிய தொழிலில் வந்து கடன் வாங்குற சூழ்நிலையை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து பெரிய கடனை இழுத்து விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல், பெரிய வருமானத்துக்காக நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். கண்டிப்பாக வருங்காலங்கள் வந்து அந்த வருமானம் பெரிய வருமானமாக இருக்கிறது எந்தவித சந்தேகம் இல்லை. ஸோ இதுவரை பார்த்த பொது பலங்கள் இப்போ பார்க்கும் தசாபதி பலங்கள். சிம்ம லக்னமாவது சூரிய தசாபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீல் இருக்கும். கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகுதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாவது சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் அலைஞ்சாலும் நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 9ஆம் அதிபதி இப்போ 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்களோ கொஞ்சம் வந்து விரயங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு 7ல் இருக்கும்போது கலப்பு மனங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதம் விட்டு மதமோ இல்லை மத கலப்புடைய ஒரு திருமணங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை பார்த்து நடந்துங்க. சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகளால் ஒரு மனவேதனைகளோ கொஞ்சம் குழந்தைகளால் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான அதனால் நைட்லாம் தூங்காமலாம் இருக்காதிங்க. எதா இருந்தாலும் ஆண்டவர் மேலே பார்த்தப்பட்டு அடுத்த ஸ்டெப் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதிகளும் 6, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு உள்ள வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கினாலே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசாபதி புதன் வந்து 2, 11ஆம் அதிபதி இப்போ 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் பெரிய பணத்திற்கான முயற்சிகளில் வந்து இப்போ கொஞ்சம் அலைச்சல் வந்து ஃபியூச்சர் வந்து நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு. சிம்ம லக்னம் வந்து கேது தேசாபதி கேது வந்து ராசியிலேருந்து சுக்கிரனும் கேதுவும் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை மைண்டில் போட்டுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படியானு சொல்லிட்டு ஒரு எமோட் ஆவீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு எது நடந்தாலும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க போகிறீங்க. எல்லாமே கிளியர் ஆகிடும். விநாயகர் வழிபாடு வந்து சிறப்பான ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ சிம்ம லக்னம் சுக்கிர தேசாபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க. இளைய சவர் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11 நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் நல்லா அடுத்து போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 2, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த உறவுகள்லாம் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டில் வந்து சின்ன நெருக்கடிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா சுக்கிரனுக்கு இது ஒன்றா இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். குடும்பத்துலேயும் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 3, 8ஆம் அதிபதியான
செவ்வாய். ஸோ 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ தந்தை சார்ந்த உறவுல ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, நிலபுலன்கள், சொத்துக்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுமே அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 5 6ஆம் அதிபதியான சனி, 5 6ஆம் அதிபதி சனி வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படின்னும் போதே சில நேரங்களில் வந்து கணவன் மனைவிக்கும் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும். ஸோ அதை மட்டும் வந்து ஏற்படுத்திக்காதீங்க. இவங்க நம்மளை ஏமாத்துறாங்களோங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி 11 இருக்கும், நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நினைச்சதோட பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தை இல்லாதவருக்கு இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நமக்கு ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும் பெரிய லாபங்கள் எள்ளி கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி பலன் கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து இப்போ 12லே வரார். ஸோ 12ல் வந்து இப்போ 11க்கு வரும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கன்னி லக்னமாக வந்து சந்திர தேசம், சந்திரன் வந்து நல்ல தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இந்த வாரம் பூராவும் நல்ல வரவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தேசம், செவ்வாய் 3 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வெளிநாடு தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நமக்கு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கன்னி லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்துருங்க. குரு வந்து 4 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நிலபலங்கள் வாங்குறது விற்கிற நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் லீகல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபத்தினால சனி வந்து 5 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கு போகுது. வேலை இல்லாத குழந்தை உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அற்புதம் தான். அதுக்கப்புறம் பார்த்து வேலையிலையும் பார்த்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்துரும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி வந்தாலும் 10ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி, கேது வந்து 12ல் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களான ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் வந்து கேதுவோட 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தந்தை சார்ந்த விஷயங்களோ, வெளிநாட்டில் இருக்கங்களோ, வெளி மாநிலம் கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது பௌர்ணமி திதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழி வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை இந்த வாட்டி வந்து ஒரு 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்லேருந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்றைக்கி வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையிலாமல் நம்மளை பற்றி நினைச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம், சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்கா போடுவாங்க. என்னை பொறுத்தவரை அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது, ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும்
நம்ம மூதாதையர் நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி, இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாருமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அது விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது, நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையலை போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தா வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், பலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்குறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க, அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 ரூபா கொடுக்க போகிறீங்க ஐயருக்கு, அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோதான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேண்டும். என்ன வேணும்னா எனது மூதாதையர்கள் அப்பா அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலும் என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தாலோ, என் மூதாதையர்கள் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சு உங்கள் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோசை இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம்.